ஓ வாவ் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுங்க. எத்தனூன் இருக்கு பாருங்க பைக்கு. டிபிஎஃப் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ் பைக்கர். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் தான் இருக்கும். இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே என்னை தங்க வச்சார் இல்லைங்க நம்ம ப்ரோ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி டெலிவரி எடுக்கிறாரு. என்எஸ் ஆல்ரெடி வச்சுருந்தார். இப்போ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி இன்றைக்கி அந்த வண்டி நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ செம்ம ஃபன்னாக எடுத்துகிட்டு போக பார்க்குறேன். ஓகேங்க, நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போகலாங்க. You to the day I die. ஒளியாத பாப்பா பேர் என்ன? பேர் சொல்லு. இங்கே பாரு, இப்படி வந்தீங்கன்னா நான் பூந்து வருவேன். செம்ம கியூட்டுங்க. டிபிஎஃப் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. பலூனில் எப்படி ப்ரோ அவங்களே ஊதி வச்சுருப்பாங்களா இல்லை நம்ம போய் தான் ஊதணுமா? பாப் அடிக்கிறது இது எல்லாமே நடக்கும். அதான் பலூன் வேறு ஊதி வச்சுருக்காங்களா இல்லை நாங்கள் போய் ஊதணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஏன் ப்ரோ இந்த ஊரெல்லாம் மேடு மேடாக இருக்குது? ஸ்பீட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம். மாடிஃபை பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. டாமினர் 400 நினைக்கிறேன். இது 400 250 தெரியலைங்க, நல்லா இருக்குங்க. நம்ம வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட ஆக்சரிஸ் இருக்குங்க. ஹெல்மெட்டு, ரைடிங் ஜாக்கெட்ஸு, ஏஜிவி ஹெல்மெட்டுங்க. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது ப்ரோ? இதெல்லாம் ஏஜிவி 32 வரும் ப்ரோ. ஷோய் 35 வரும். ஓகே ஓகே. ஒரிஜினல் ஏஜிவி நல்லா இருக்குது ப்ரோ. அப்புறம் சின்ன சின்ன லைட் ஆக்சரிஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? நவீன். நவீன். உங்கள் பேர் ப்ரோ? ஜெஃப்ரின். ஓகே ஓகே. ஜாக்கெட்லாம் இதெல்லாம் ஜாக்கெட்டுங்க. இது ஒரு குட்டி பைக் ஒன்று நிற்கிது. இது ஓடுமா ப்ரோ? இது இப்போ சர்வீஸ் வந்திருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. ஆர்டர் பண்ண எடுத்து கொடுத்துருவோம். இன்ஜினா இல்லை பேட்டரி? அது இல்லை பெட்ரோல் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஓ வாவ் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுங்க. எத்தனூன் இருக்கு பாருங்க பைக்கு. சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காமாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைக் நிற்கிது. ஹார்லியா ப்ரோ? அது ஆமாம், சரி. சேலுக்கு அது எவ்வளோ ப்ரைஸ்? இது 190. ஓ 190 வருதுங்களாமாங்க ப்ரைஸு. அது போக நிறைய ஹெல்மெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு குட்டி பைக் ஒன்று இருக்குங்க. இங்கேயும் பிளாக் கலர். இது சர்வீஸ்க்கு வந்திருக்கா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே. அப்புறம் டயர்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இல்லை ட்ராக்கோட டயர்ஸ் இல்லையா? ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. நம்ம குடோன் வச்சுருக்கோம் டயர்ஸ். ஓ குடோன் நீங்கள் பார்த்தீங்க. ஓகே ஓகே ப்ரோ. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்கள்லாம் நிறைய பேர் இங்கே வந்துட்டுருக்காங்க. வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை ரிவீல் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. டாப் வேஸ்ட்டாக போச்சு ப்ரோ. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்பா வண்டி டொப்பு 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 டொப்புங்குதுங்க. இந்த சூப்பர் பைக்கில் அந்த ஸ்பார்க் மாதிரி வரும்ல அந்த மாதிரி வந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. எனக்கும் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணணும்ல ஆசை தான்.
ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா R1M இருக்கு இல்லைங்க, அதே மாடலில் தான் இந்த வண்டியை விட்டாங்க. அதே கலரில் இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டியில் ஒரு ஸ்டிக்கர் கூட ஒட்டினது கிடையாது. அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டியோடு அப்படியே வச்சுருக்கேன் நம்ம வண்டியில். ஒன்றே ஒன்று பண்ணியிருக்கேன், ஹேண்டில் பார் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ப்ரோவோட வீட்டுக்கு போயிட்டு அவர் வண்டி ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு அப்படியே இந்த விளாக் முடிச்சிக்க வேண்டியதான். பைக் மேலே இருக்கிற கிரேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே குறையாது. பைக்குன்னு பைத்திய மாதிரி தான் சுற்றுவானுங்க. அந்த அளவுக்கு பசங்களுக்கு பைக்குனா பிடிக்கும். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பைக்குனா. இதுக்கப்புறம் எனக்கு சூப்பர் பைக் வாங்கலாங்கிற ஆசையில் இருக்குது. அது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குங்க. நம்ம ப்ரோ போகிறாரு வருங்க. வண்டி வந்ததும் சின்ராஸை கையிலே பிடிக்க முடியலைங்க, அந்தளவுக்கு பறந்து போயிட்டே இருக்காரு. நல்லா முறுக்குனாதாங்க அந்த சவுண்டு வந்து ரொம்ப கேட்குது. மற்றபடி நார்மலாக வரணும்னா நார்மல் வண்டி மாதிரி தான் இருக்குது. நல்லா த்ராட்டில் கொடுத்தா மட்டும்தான் அந்த சவுண்டு. ஏய் ப்ரோ மாஸ்க் காட்டுறாருங்க. நம்ம வண்டி எடுத்தாச்சு. வண்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போங்க. வா அந்த கீர் கட் பண்ணும்போது சவுண்டு செமையாக இருக்குங்க. எனக்கு இந்த சவுண்டு ரொம்ப பிடிக்குங்க. அதான் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம முறுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வருது. இல்லைன்னா நார்மலாக இந்த மாதிரி சவுண்டு தாங்க இருக்குது. செம்ம சவுண்டுங்க. கோயிலில் ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் போதும், நம்ம ப்ரோக்கிட்டே வண்டி கொடுத்துட்லாங்க. இதில் பெட்ரோல் வேறு இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரமாகலாம் போக வேண்டாம் இந்த வண்டியில். ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுத்துட்டு அப்படியே போவோம். அப்புறம் நம்ம ப்ரோக்கிட்டே வண்டி கொடுத்துட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. வண்டி 60ல் தான் போகுது, ஆனால் சவுண்டு பயங்கரமாக கேட்குதுங்க. எக்ஸாஸ்ட்டு வேற லெவல் எக்ஸாஸ்ட்டுங்க. அக்ரோபோவிக் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, முடிஞ்சு நம்ம இங்கே வந்துட்டோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் டெலிவரி எடுத்தாச்சு. நம்மளும் அப்படியே ஒரு ரவுண்ட் ஓடி பார்த்தாச்சு. செம்மையாக இருந்துச்சு வண்டி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் கிளம்ப போகிறேன், தூத்துக்குடி கிளம்ப போகிறேன். ஓகேங்க, நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பிள்ளைக்கு எடுத்துகிட்டு இருக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரமாக வந்துடும். லவ் யூ TPF.